ஷெல்டன். ஓ ஆமா ஷெல்டன் தான். டேய் பொடி, நீ தலைக்குள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஓ சரி. தேங்க்ஸ் गाइस. ஹேய் நில்லு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஷெல்டன், நீ எங்க அவசரமா போற? எங்க கூட கொஞ்ச நேரம் இரு. என்னால முடியாது, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. அப்படி என்ன வேலை உனக்கு? விட மாட்டேன். எங்க இப்படி போ போ போ. என்ன விடுங்க, எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்றேன்ல. அப்படி எங்கடி போய்கிட்டு இருக்க? நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப மோசம். என்னாச்சு ஷெல்டன்? நம்ம சும்மா தானே உன்கிட்ட விளையாடிட்டு இருந்தோம். சரி சரி அவ்வளவு சாரி. நான் ஷேடோ பப்பட் ஷோக்கு போயிட்டு இருந்தேன். இப்போ உங்க ரெண்டு பேர்ல நான் லேட்டா போக போறேன். டேய் கவலைப்படாத, நாங்க உன்னை கூட்டிட்டு போறோம். எங்களை நம்பு, நம்ம போலாமா? நிஜமாவா? ஐ ஜாலி, நீங்க ஃபாஸ்டா போயிடுவீங்க. சரி ஓகே, போலாம் போலாம், கிளம்பலாம். அது அங்கதான். என்ன கிளம்பிட்டோம்? நான் மிஸ் பண்ணிட்டேன். அவன் போயிட்டான். நம்மளாலதான் அண்ணா. ஷெல்டன் ஏன் அழுதுகிட்டு இருக்கான்? அவனுக்கு என்ன ஆச்சு? நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவனை ஏதாவது பண்ணீங்களா? ஏய் நீ போடு, நல்ல நேரத்துக்கு தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. ஷெல்டன் அந்த ஷோவை மிஸ் பண்ணிட்டான். ஷேடோ பப்பட் ஷோவா? ஷேடோ பப்பட்ஸா? கவலைப்படாதீங்க, அந்த ஷோ தான் டெய்லி மதியம் நடக்குதே. கவலைப்படாதீங்க, பிரச்சனை முடிஞ்சது. நான் கிளம்புறேன். அலறத நிறுத்த ஷெல்டன், நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே அப்ப சரி. ஷெல்டன் நீ கேட்டியா? நாளைக்கு பார்த்துக்கலாம், நீ மிஸ் பண்ண மாட்டேன். சரிதான், இப்போ அழாத. என்னாச்சு? டெய்லி நான் நைட் வரைக்கும் ட்ரைனிங் பண்ணுவேன். மாசத்துல ஒரு நாள் மட்டும் தான் நான் சீக்கிரமா வர முடியும். நான் மறுபடியும் இங்க வரணும்னா திரும்ப ஒரு மாசம் நான் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் என்னால இந்த ஷோவை பார்க்கவே முடியாது. எனக்கு அந்த ஷோவை பார்க்கணும். இதெல்லாம் நம்மளாலதான் அண்ணா. ஷெல்டனை எப்படியாவது அந்த பப்பட் ஷோ பார்க்க வைக்கணுமே. இதுதான் சரி. ஷெல்டன், இன்னைக்கு நம்ம சீக்கிரமா கிளம்பி போயிடலாம். ஓகே, அப்போ பப்பட் ஷோ நீ கண்டிப்பா மிஸ் பண்ண. செம கேட்சப்பா. குங்ஃபு மாஸ்டர்னா சும்மாவா? சரியா சொன்ன, உன்னை அடிச்சுக்க ஆளே இல்ல. சூப்பர். நீங்க ரெண்டு பேரும் என் ஸ்டூடெண்ட் ஏதாவது பண்ணீங்களா என்ன? இல்ல, இல்லவே இல்லையே. மாட்டிக்கிட்டேனே. நான் இப்ப கிளம்புறேன். அடுத்த 2 மணி நேரத்துக்கு ட்ரைனிங் பண்ண. என்ன விளையாடிட்டு இருக்கியோ? எல்லாத்தையும் தலையாலே தூக்கணுமா? ஆமா, இது எதையும் உடைக்க கூடாது தெரியுமா? அதுதான் என்னோட ஸ்பெஷாலிட்டி. நான் நல்லா பண்ணுவேன். இது முடியற மாதிரியே தெரியலையே. டப்ளூ, நீ அவனுக்கு உதவி செய். ஓகே. டப்ளூ, உன்னால இது நிச்சயம் முடியும். கண்டிப்பா. இப்போ பாரு. ஏய், அத பாத்தியாமா? பார்த்துட்டேன்ப்பா, ரொம்ப தேங்க்ஸ். எல்லாம் உனக்காக தான். என்ன நாம இப்ப என்ன பண்றது? இனிமேதான் தம்பி நாம யோசிக்கணும். அங்க பாரு, செமையா இருக்கல்ல? பப்ளு, இது எதுக்காக? இதோட
முகனைய பத்தியா எப்படி இருக்குன்னு இத வண்டிக்குள்ள விட்டு மாட்டிக்கிட்டு அப்படியே நம்ம எடுத்துக்கிட்டு ஓட வேண்டியது. நல்லது. அப்படின்னா உடனே பண்ணலாம். என்கிட்ட அதை கூட நான் பார்க்கறேன். இதுல எல்லாம் நான் தான் எக்ஸ்பர்ட். ஏதாச்சும் கிடைச்சதாடா? சீக்கிரம். நான் பிடிச்சிட்டேன். என்னது இது? இது வேண்டாம். வாழா, வாழைப்பழம் இப்ப வேண்டாம். இதுவும் இல்ல. பட்டாசா, இதுவும் வேண்டாம். என்ன மன்னிச்சிடுறா அண்ணா, எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. நீ என்ன பண்ணி வச்சிருக்க பாத்தியா? எல்லா குப்பையும் ஒண்ணா எடுத்து வச்சிருக்க. ஓ ஹே, ஆடியன்ஸை இப்போ நம்ம பயங்காட்டணும்னா ஷோவை கண்டிப்பா நிறுத்தி வச்சிருவாங்க. பண்ணிடலாம். இதோட இந்த ஷோ முடியுது. நாளைக்கு நம்ம இதே நேரம் சந்திக்கலாம். முடிஞ்சிருச்சோ? ஹே, என்னது இது? இது முடிஞ்சு போச்சே. விடக்கூடாது. ஏதாச்சும் பண்ணணுமே. கண்டுபிடிச்சிட்டு ஓ ஷெல்ல வேலை முடிஞ்சது. டப்ளோ, அதுக்குள்ள நீ என்ன பண்ற? அந்த ஆளை நான் போட்டு தள்ளிட்டேன். இப்ப நம்ம வேலையை பார்க்கலாம். உனக்கு அறிவு இல்ல? அப்புறம் யாரா இந்த ஷோவை பண்ணுவாங்க? என்ன மன்னிச்சிடுடா அண்ணா, நான் அதை பத்தி யோசிக்கவே இல்லை. நாம இப்போ என்ன பண்றது? ஐடியா, நாம இப்படி பண்ணலாம். அண்ணால முடியும். சீக்கிரமா போ. அண்ணால முடியும். இங்கதான் இருக்கா? என்னால நம்பவே முடியலையே. ஐ, எனக்கு இது பிடிச்ச ஷோவாஜி. சூப்பர். ஏய் பாத்து. எப்படி? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வேலையை பாடுறா. சொரியறது தப்பாடா அண்ணா. ஒரு நிமிஷம் இரு, நான் வந்துடுறேன். என்ன நடக்குதுங்க? இந்த ஷோ இப்படி இருக்காதே. ஏய், பார்த்து. நீ தான் என்ன இருக்கிற பார்த்து நில்றா. எனக்கு இங்க நிக்க இடமே இல்ல. என்னது இது? கொஞ்சம் நிறுத்துடா, நான் தான் இடம் இல்லைன்னு சொல்றேன்ல. என்ன இது? ஷோ இப்படி போயிட்டு இருக்கு. ஒண்ணுமே புரியலையே. தள்ளுடா. ஒழுங்கா பண்ணா டப்ளோ. சரி. அப்படிதான், விடாத. அவனை எப்படியாவது அட்டாக் பண்ணிடு. சூப்பர். டேய் அண்ணா, இதுக்கு மேல என்னால முடியாதுடா. என்ன கொஞ்ச நேரம் தம்பி, கொஞ்சம் பொறுமையா இரு. ஏய், அந்த புலியை விடாத, விட்டுறாத. ஆமா, அப்படிதான். ரைட்ல குத்து, லெஃப்ட்ல குத்து. வாவ், அப்படிதான். சூப்பர். ஏய். ஆஹா, ஏய் செமையா இருந்துச்சு. ஷோ பண்ணவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். பப்ளு, டப்ளு. நீங்க ரெண்டு பேரா? தேங்க்ஸ். ரொம்ப நல்லா பண்ணீங்க. நோ ப்ராப்ளம். இந்த நாள் ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு? என்னோட ட்ரக் எங்க போச்சு? அவன்தான். என்னாச்சு? இதை யார் பண்ணியிருந்தாலும் நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேன். நான் தான் crocodile, நான் தான் crocodile. crocodile இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம இன்னொரு முறை பாடலாமா? நான் தான் crocodile. அப்புறம்
என்னது இது? என்ன போட்டிருக்கு? ரிக்ஷா காம்படிஷன் நடக்க போகுதா? அப்ப இந்த டவுன்ல ரிக்ஷா காம்படிஷன் நடத்த போறாங்க போலயே. இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. டேய், நம்ம ஒழுங்கா நில்றா. சொல்றது கேளு. முடிஞ்சா வந்து பிடிச்சு போடா அண்ணா. ரிக்ஷா அண்ணா. ஓ லூயி, பிரம்லோ, கொஞ்சம் இங்க பாரு. உனக்கு ஒண்ணாகலையே. லூயி, எந்திரி. உனக்கு ஒண்ணும் ஆகலைல்ல? என்னை மன்னிச்சிடு லூயி, நான் தெரியாம இடிச்சிட்டேன். எங்க அண்ணன் தான் என்னை துரத்திட்டு வந்தான். அதோ. ரெண்டு பேரும் சும்மாவே இருக்க மாட்டீங்களா? எனக்கு ரொம்ப பயங்கரமா தலை சுத்துது போ. லூயி, ஆமா, உன் கையில என்ன வச்சிருக்கு? ஓ அதுவா, இந்த டவுன்ல ரிக்ஷா காம்படிஷன் நடத்த போறாங்க போல இருக்கு. ரிக்ஷாவா? சொந்த ரிக்ஷா இருக்கவங்க மட்டும்தான் இந்த போட்டியில கலந்துக்க முடியும்னு போட்டிருக்கு. யார் இந்த ரிக்ஷா ரேஸ்ல முதல்ல போய் லைனை தொடுறாங்களோ அவங்களுக்கு ஒரு புது ரிக்ஷா கொடுக்க போறாங்களாம். அதை விட முக்கியமான விஷயம், ஓட்டும் போது பொண்ணுங்களும் இருப்பாங்களாம். ஹேய், நாம தான் champions. ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அமைதியா இருங்க, நான் இந்த போட்டியில கலந்துக்க போறேன். நானும் தான். நிஜமாவா? ரெண்டு பேரும் என்கிட்ட வச்சுக்காதீங்க. இந்த காம்படிஷன்ல பிரைஸ் கண்டிப்பா நான் தான் வாங்குவேன். இப்பவே எப்படி நீ இப்படி சொல்லுவ? அதானே, எப்படி? நான் தான் நம்பர் 1. நான் தான் நம்பர் 1. நான் ஏய் இல்ல, நான் தான் வாங்குவேன். ஷெல்டன், ஒரே சத்தமா இருக்கு. அப்படி என்ன மூணு பேர் பேசுறீங்க? இதோ இத பத்தி தான். நாளைக்கு ஒரு ரிக்ஷா ரேஸ் இருக்கு, அதுல நாங்க 3 பேரும் கலந்துக்க போறோம். ரிக்ஷால போட்டியா? அப்படின்னா நானும் அதுல கலந்துக்க போறேன். நீ என்ன எங்களை கலாய்க்கிறியா? இவன் எப்படி பண்ணுவான்னு நினைச்சு பாத்தியா? நான் இதுல கலந்துக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நாம எல்லாருமே காத்துட்டு இருக்க ரிக்ஷா ரேசிங் காம்படிஷன் நாளைக்கு தொடங்க போகுது. போட்டியாளர் யாருன்னா, இப்ப நீங்க பார்க்க போற அழகான ரிக்ஷா யாரோடதுன்னா பிரேயரோடது. வரப்போறது பிரேயர் வேன். அவரை பார்த்தா ரிக்ஷா ஓட்டுறதுக்குன்னே பிறந்த மாதிரியே இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேரு பப்ளு. இப்போ டப்ளூவோட ரிக்ஷாவை பத்தி பார்க்கலாம் வாங்க. ஹலோ எவரிவன், நான் தான் டப்ளூ. டப்ளூவையும் அவங்க மாஸ்டர் ரிக்ஷாவையும் வரவேற்கிறோம். டேய் அண்ணா, நான் வந்துட்டேன். என்னோட ரிக்ஷாவை பத்தி என்ன நினைக்கிற? செமையா இருக்குல்ல? இவ்வளவு பெரிய டயர்ஸா இருக்கே. இப்ப நாம பார்க்க போறது ஒரு சூப்பரான கண்டெஸ்டன்ட். அவர்தான் லூயி. அப்பா, ரொம்ப மின்னுது, பார்க்கவே முடியல. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல பண்ணிருக்காங்க போல. எல்லாரும் இந்த ரிக்ஷாவை பார்த்து நாங்க எல்லாரும் ரொம்பவே ஆச்சரியப்பட்டோம். இந்த வீல்ல கண்டிப்பா ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். அடேங்கப்பா, ஃபயர் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிடுங்க. இந்த ரிக்ஷா சும்மா தெறிக்க விடுது போங்க. இதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க அங்க போறதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஸ்பெஷலா வச்சிருக்கீங்களா? வாவ், அந்த டயர்ஸ பாத்தீங்களா? இவர் தோக்கறதுக்கு வாய்ப்பே இல்ல. இப்போ இன்னொரு கண்டெஸ்டன்ட் இருக்காங்க. அவங்கள பாத்தீங்கன்னா அசந்துருவீங்க. சரி, வரட்டும், பாத்துக்கலாம். ஷெல்டனை வரவேற்கிறோம். அவரோட கனவுகளை நிறைவேற்றறதுக்காக இங்க வந்துட்டு இருக்காரு. எல்லாருக்கும் வணக்கம். ஷெல்டன் வந்துட்டோம். பரவாயில்ல, நான் அவன் வரமாட்டான்னு நினைச்சேன். சரிதானே? சரி சரி, போய் இடத்துல நில்லுங்க. ஓகே. இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட்ட எல்லாரையும் பார்த்துட்டோன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் சந்தோஷமா? இவங்க எல்லாம் பெரிய லெவல்ல ரேஸ் பண்ண போறாங்கன்னு தெரியுது. காம்படிஷன்ல நாம பார்க்கலாம் வாங்க.
இந்த வண்டியை எப்படி மாத்துறேன்னு மட்டும் பாரு. நான் கைய வச்சா இந்த வண்டி என்ன ஆகுன்னு நீ பார்க்க போற. சரி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணா, நிலாவுல பாட்டி வடை சுடுறாங்கன்னு சொன்னாங்க. அங்க இருக்கு பாரு. நீ அங்க பாரு, அந்த பாட்டி தெரியுறாங்க. ஆமாடா, காக்க கூட அந்த திகழ் படிச்சு பாரு. ஆமா ஆமா, நானும் பார்த்தேன். சரி சரி, எனக்கு தூக்கம் வருது. பாய் பாய். நல்லா கோரட்டை விட்டு தூங்குற தம்பி. மான்ஸ்டர் டயரா? அதுக்கு முதல்ல டயர்ல காத்து இருக்கணும்ல. பெரிய டயர் ரொம்ப நேரம் ஆகுது. ஹே பாப்லோ, நான் கிளம்பணும். பாப்லோ, இந்த நேரத்துல நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? லூயி, நான் ரெஸ்ட் ரூம் போகலான்னு வந்தேன். வழி தவறி அப்படியே இந்த பக்கம் நான் வந்துட்டேன். ஓ, அப்படியா? சரி, இங்க இருந்து நேரா போ. லெஃப்ட் திரும்பி ரைட்டு திரும்பி போ. தேங்க்யூ லூயி. பரவாயில்ல, இருக்கட்டும். ரேஸ்க்கு ரெடியா? கெட் செட். யாராலையும் என்ன தோக்கடிக்கவே முடியாது. என்ன நடக்குதுங்க? என்ன தனித்தனியா விழுது? என்னோட ரிக்ஷாவுக்கு என்னதான் ஆச்சு? என்னோட ரிக்ஷா. நான் தான் முத இடத்துல இருக்கேன். சீக்கிரமா போகணும். நிலாவோட பாட்டி வர சொல்றாங்க. இருக்குடா உனக்கு. நம்ம போணும், சீக்கிரம் போணும். ரிக்ஷா வெயிட்டா இருக்கு. அங்க பாரு, உன்னோட டயருக்கு என்னாச்சு? அண்ணா, இதெல்லாம் உன்னோட வேலை தானே? உண்மையா சொல்லு. ஒன்னும் பெருசா பண்ணல. காத்த பொறுக்கி விட்டு கழட்டி விட்டு அவ்வளவுதான். இல்ல இல்ல. போ. எவ்வளவு நேரம் பார்த்தேன். அச்சோ, என் டயர் போச்சு. பை பை. அண்ணா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஜெயிக்க போறது நான் தான், எனக்கு தெரியும். நட்டாஷா, எவ்வளவு அழகா இருக்கா. என் கூட நீ ஒரு ரைடுக்கு வரியா? ஓ, கண்டிப்பா வரேன். ரொம்ப சந்தோஷம். கொஞ்ச தூரம் தான். போ போ போ. என்ன நிஜமாவா? இவனா ஜெயிக்க போறான்? வந்துட்டோம் வந்துட்டோம். ஹே! இதை எங்களால நம்பவே முடியல. ஷெல்டன் மட்டும் எப்படி ஜெயிச்சான்? ஏன்னா அவன் தான் உண்மையா இருக்கான். நாம கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போச்சு.